வணக்கம் நண்பர்களே, வாசமாய் பாசமாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சைடிஷ்ஷே இல்லாமல் சூப்பர் டேஸ்ட்டில் எப்படி தோசை செஞ்சு சாப்பிட்லான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்குங்க, நல்லெண்ணெய்னா கொஞ்சம் வாசம் இருக்கும். 1 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துருக்கிறேன். இது வறுக்காத நிலக்கடலை தான். உங்கள்கிட்ட வறுத்த கடலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கூட அதை பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது லேசாக வறுத்துட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். கருவேப்பிலையை குட்டி குட்டியாக இது போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். கருவேப்பிலையை டைரெக்டாக தோசை மாவில் சேர்த்தோம்னா குழந்தைங்கள்லாம் எடுத்து தனியாக வச்சுருவாங்க. அதனால் நிலக்கடலை கூட சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும். நல்லா வாசம் வர்றது வரைக்கும் நல்லா நிலக்கடலை வறுத்து எடுத்துக்கலாம். அதே எண்ணெயிலையே ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். நீங்கள் சின்ன வெங்காயம்னாலும் சேர்த்துக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட வேண்டியதுதான். இது கொஞ்சமாக வதங்கி வர நேரத்தில் 1 கப் அளவுக்கு அரை மூடி தேங்காயை துருவி இதில் சேர்த்துருக்குறேன். நல்லா ஃப்ரை பண்ணிட வேண்டியதுதான். சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸுன்னும் போது ரொம்ப ஸ்பைசி இருக்காது. குழந்தைங்களுக்கு தெரியாமல் அவங்க அந்த சின்ன ஸ்பைசியோடய சாப்பிட்லாம். பச்சை மிளகாய் சேர்க்கும்போது அவங்க வாயில் கடிக்கும்போது ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை. இப்போ பாருங்கள், நிலக்கடலையும் கருவேப்பிலையும் நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்தாச்சு. இது போல் குறப்பாக கொஞ்சம் இருக்கணும். இப்போது அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் மட்டும் நம்ம ஆற வச்சுக்கலாம். தோசை மாவில் 1 கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 1 கைப்பிடி நிறைய தேங்காய் இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 தோசைக்கு அளவு மாவு, அதனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். மாவு கொஞ்சம் புளிச்சிருச்சு அப்படின்னா இது போல் நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய தேங்காய், நிலக்கடலை அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் இதுலேயும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு மட்டும் நீங்கள் சரி பார்த்துக்குங்க. இந்த தோசை ரொம்ப மெல்லிசாக ஊற்ற முடியாது, கொஞ்சம் திக்னஸ் இருக்கும். ஆனால் அப்படியே சாப்பிட்லாம், எந்த சைட் டிஷ்ஷும் இதுக்கு தேவையில்லை. குழந்தைங்களுக்கு நீங்கள் இது போல் செஞ்சு ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புனீங்கன்னா அப்படியே அவங்க சாப்பிட்டுட்டு வந்துடலாம், எந்த சைட் டிஷ்ஷும் இல்லாமல். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக நான் அந்த பவுடரை மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். பொடி தோசையை விட அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இது போல் ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் கீழே உதிராமல் இருக்கும். நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு தோசையை சுட்டு எடுத்துக்க வேண்டியதான். சூப்பரான தேங்காய் தோசை ரெடி ஆகிடுச்சு. நிலக்கடலை தோசைன்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாவில் நம்ம கரைச்சி வச்சதையும் இதில் சேர்த்துருக்குறேன். இதில் நீங்கள் ஆனியன் வேண்டான்னா கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் தேங்காய் மட்டும் நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணி மாவு தோசை நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்கணும். கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்துச்சுன்னா இந்த தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த கலரில் நீங்கள் இந்த தோசையை எடுக்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். எப்பவும் ஒரே மாடலில் தோசை செய்யாமல் இது போல் டிஃப்ரெண்ட் டைப்பாகவும் நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மேலே பொடி சேர்க்காமல் மிக்ஸ் பண்ண அந்த மாவை அப்படியே சேர்த்து செஞ்ச தோசை இது. பாருங்கள், சூப்பராக சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக அப்படியே சாப்பிட்றது போல் இருக்கும். இது மேலே பொடி சேர்த்த தோசை, இதுவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.